சுடலை மாடசாமி பிறந்த கதை தெரியுமா? சிவபெருமான் கொடுத்த சாபத்தினால காட்டேரியாக பார்வதி சுடுகாட்டுல சுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் காட்டேரி கண்முன் சிவபெருமான் தோன்றி, பார்வதி, நீ மறுபடியும் என் மனைவியாக மாறி கைலாயம் செல். உன் தவத்தை மெச்சி ஒரு வரம் தர விரும்புகிறேன், வேண்டும் வரத்தை கேள்னு சொல்றாரு. அப்ப பார்வதி சிவன் கிட்ட சொல்றாங்க, இறைவா, நீங்கள் உலகை ரட்சிக்கும் பொருட்டு சென்று விடுகிறீர்கள். முருகன் வள்ளி தேவானையை மணந்து கொண்டு சென்று விட்டான். விநாயகன் சித்திமுத்தியை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டான். எனவே என்னுடன் எப்போதும் இருக்கும்படியான ஒரு மகன் வேண்டும்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்றாரு, காலம் கடந்த பின் இப்போது உனக்கு ஒரு மகனை கேட்கிறாய். இதற்கு மேல் நான் மகன் தந்தால் அவன் நல்வழிக்கு செல்ல மாட்டான்னு சொல்ல, உடனே பார்வதி சொல்றாங்க, ஐயனே, நான் அவனை நல்வழிப்படுத்துவேன், எனக்கு நிச்சயம் ஒரு மகன் வேண்டும்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்றாரு, தேவி, இந்த சுடுகாட்டில் பிணம் நன்கு கொழுந்து விட்டு எரியும் போது அதன் முன்னர் சென்று உன் முந்தானையை ஏந்தினில் உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்ல, பார்வதியும் எரியும் பிணத்தின் முன் தன் முந்தானையை ஏந்தி நிற்க, அதில் நெருப்பு சுடலைகள் முத்து முத்தாக வந்து விழ, அனைத்து முத்துக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உயிருள்ள தலை கை கால் இல்லாத பிண்டம் ஆகுது. பயந்து போன பார்வதி சிவனை கூப்பிட, விஷயம் புரிந்த சிவன் அந்த முண்டத்திற்கு தலை கை கால்களை கொடுத்து ஒரு குழந்தையா ஆக்குறாரு. குழந்தை சுடலை முத்துக்களில் இருந்து தோன்றியதால் சுடலை மாடன் என்றும், முண்டமாக தோன்றியதால் முண்டன் என்றும் அக்குழந்தையை கூப்பிட்டாங்க. சுடலை மாடன் 3 வயது குழந்தையா இருந்தப்ப அவருக்கு சாப்பாடு பத்தல. அதனால நடு ராத்திரியில மயானத்துக்கு போய் பிணங்களை தின்னுட்டு காலையில கைலாயம் வந்து படுப்பாரு. ஒரு நாள் சுடலை மாடன் வாயில் பிணவாடை அடிச்சதை பார்த்து அதிர்ச்சியான பார்வதி விஷயத்தை சிவன் கிட்ட சொல்ல, சிவனும் இனி அவன் கைலாயத்தில் இருக்கக்கூடாது, சுடுகாடு செல்லட்டும், இனி இவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிணங்களுக்கும் காவலாய் இருக்க வேண்டும் சொல்ல, அன்னையில இருந்துதான் சுடலை மாடன் காவல் தெய்வமாய் ஆனாரு.